ஜெபம். प्रार्थना। இந்த கிருபை இறக்கும்ல दया से भरे वाले परमेश्वर, நன்மையான வேளையிலும் தகப்பனே நீர் எங்கள் மத்தியில இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். इस महान समय के लिए आप हमारे बीच में, इसलिए हम आपको धन्यवाद करते हैं। வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. हम आपको आपके सम्मुख दीनता करते हैं पिता। அப்போ ஆவியானவர் எங்களை அல்லாமல் நிரப்புங்கப்பா. आत्मा जी आप हमारे अंदर बहुतायत से उतरिए। அப்பா இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே इस கிருபைக்காக நன்றி ராஜா. इस नए साल में, इस नए दिन में आपके सम्मुख आकर संदेश देने के लिए आपने किया इस अनुग्रह के लिए हम आपको धन्यवाद करते हैं। மறைத்து நீர் மாத்திரம் பேசுங்கப்பா. हमें आप छुपा कर बातें कीजिए। கேட்கிற ஒவ்வொருடைய இதயத்தையும் திறந்துருங்கப்பா. सुनने वाले हर एक हृदय को आप बातें कीजिए। தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போவதாகப்பா. जो कोई रुकावटें हैं सारे यीशु मसीह के नाम से हम बांधते हैं पिता। இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் பிதாவே, ஆமென். यीशु मसीह के नाम से प्रार्थना सुन और कबूल कर। இந்த நாளிலே நாம் தியானிக்க முடியாத தேவன் தந்த வசனம். इस दिन में ध्यान करने के लिए परमेश्वर ने दिया वचन के लिए हम आपको धन्यवाद करते हैं। சங்கீதம் 23:5 வசனம். वचन संगीता 23:5। என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். तू मेरे सताने वाले के सामने मेरे लिए मेज को बिछाता है। तूने मेरे लिए सिर पर तेल मंडाला है। मेरी कटोरा उमड़ रहा है। சத்துருக்களுக்கு முன்பாக शत्रुओं के बीच में நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி आप मेरे लिए एक मेज को तैयार करते हैं। தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். मेरे सिर को तेल से मलते हैं। என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. मेरा सिर तेल से उमड़ रहा है। இந்த வசனத்தை யார் சொல்றாரு? தாவீது ராஜா சொல்றாரு. देखिए इस वचन कौन बोल रहा है? दाऊद राजा कह रहा है। பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துறது நம்ம தேவன். देखिए शत्रुओं के सामने परमेश्वर हमारे लिए मेज को तैयार करता है। அப்படியே நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி தரதுல அதுக்கு நிகரானவர் நம்ம தேவனை தவிர வேற ஒருவர் இல்லை. देखिए हमारा परमेश्वर हमारे लिए मेज बिछाकर स्थिर करने वाला परमेश्वर के अलावा और कोई नहीं है। அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். देखिए परमेश्वर उनके बच्चों के सामने हर एक लोग को ऐसा एक आशीष को दिया है। எல்லாரும் அப்படிப்பட்ட சாட்சியை அவங்க வாழ்க்கையில சொல்ல முடியும் இல்லையா? देखिए हर एक लोग उनके जीवन में ऐसे गवाही बोल सकते हैं। பாருங்க, தாவீது இருக்கிறாரு. दाऊद जी हैं, குடும்பத்துல அவர் கடைசி மகன். लेकिन उनके परिवार में वो आखिरी बेटा है। சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சவுலை புறக்கணித்தேன், நீ என்ன செய், இந்த ஈசாயினுடைய குமாரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், தைல குப்பி எடுத்துட்டு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. देखिए साउल को इस तरह कहता है, ऐसे एक बेटा को मैंने सामुएल जी इस तरह कहते हैं, मैंने ऐसे बेटे को एक तैयार किया है, उसे जाकर तू अभिषेक कर कर कहने लगे। சாமுவேல் சொல்றாரு, சவுல் இதை கேள்விப்பட்ட என்ன கொண்டு போட்டுருவானே. सामुएल इस तरह कहते हैं, अगर इस बात को साउल जी सुना तो मुझे वो मार डालेगा। சவுல் ராஜாவா இருக்கிறாரு, அவருக்கு எதிராக இன்னொருத்தர் அபிஷேகம் பண்ண விடுவாரு. एक राजा के सामने और एक राजा को अभिषेक कर कर दिएगा तो क्या वो मुझे छोड़ेगा? அப்போ ஆண்டவர் ஒரு ஐடியா சொல்றாரு. लेकिन तब एक आंडोर एक बात को उन्हें बताते हैं, நீ என்ன செய், ஒரு காளையை கையோடு கொண்டு போ, एक छोटी सी भेड़ को तुम हाथ में लेकर जाओ, நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லு, परमेश्वर को बलि करने के लिए मैं आया हूँ कर कर कहने लगा। அப்போ நீ அங்க போய் நீ சொல்ல வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்றாரு. अब तू उस जगह पर जाने के बाद जो कुछ भी कहना है मैं उस जगह पर तुमसे कहूंगा कर कर परमेश्वर सामुएल से कहा है। சாமுவேல் என்ன செய்றாரு? ஆண்டவர் சொன்னபடியே ஒரு காளையை பிடிச்சிட்டு போறாரு பெத்லகேமுக்கு. उसी समान सामुएल ने परमेश्वर ने जैसा कहा वैसे ही वो सुनकर वैसे ही कार्य करने लगे। அங்குள்ள மூப்பர்கள்லாம் ஓடி வராங்க, சமாதானமா தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி. लेकिन उस आजू बाजू में बड़े लोग ऐसे पूछने लगे, क्या आप समाधान के शांति के साथ आ रहे हैं? அப்போ அவர் சொல்றாரு, நான் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. फिर सामुएल इस तरह कहते हैं, हाँ समाधान से ही मैं परमेश्वर को बलि करने के लिए आया हूँ कर कर। பலி விருந்துக்கு யார்? ஈசாய் குடும்பத்தை அழைக்கிறார். लेकिन बलि चढ़ाने के लिए उस कार्य के लिए ईसाई के परिवार को बुलाते हैं। எல்லாரும் பரிசுத்தம் பண்ணிட்டு வரணும், सारे लोग पवित्र बनाकर लेकर आना है। ஈசாய் என்ன செய்றாரு? அவருடைய 7 குமாரரை நல்ல பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டார். लेकिन ईसाई ने क्या करता है, उस 7 बेटे लोग को पवित्र कर कर उनके सामने लेकर आते हैं। அப்போ ஈசாயும் அவருடைய 7 குமாரர் இருக்கிறாங்க. சாமுவேல் வந்து பார்க்கறாரு.
लेकिन ईसाई उनके साथ बेटे लोग हैं, ये आकर सामुएल जी देखते हैं। ஒவ்வொருவரும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. लेकिन हर एक के उनकी आकार को देखकर देखेगा तो बहुत लोग, वो सारे लोग बहुत अच्छे हैं। இப்போ அவர் வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்க இவங்க தானான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா தம்னால பார்க்குறாரு. तब साउल ने इस बात को समझने लगा कि परमेश्वर चुने हुए लोग यही है कर சாமுவேல் முன்னால ஒவ்வொருவரையா நடந்து போக சொல்லும் பொழுது सामुएल एक के बीच में वो चलते फिरते जाते समय சாமுவேல் வந்து இவர் தான் அபிஷேகம் பண்ண போறாரு ஆண்டவர் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, सामुएल ऐसा समझने लगा परमेश्वर यही लोग को आशीष किया है कर सोचने लगा। நான் இவனை தெரிந்து கொள்ளல. लेकिन यीशु परमेश्वर कहता है इसे मैंने नहीं चुना। நான் மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். परमेश्वर इस तरह कहता है मैं जैसे मनुष्य देखता है वैसे मैं नहीं देखता हूँ। நான் இருதயத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிறார். मैं दिल की गहराई को देखता हूँ कर परमेश्वर ने कहने लगा। 7 பேரும் போறாங்க, 7 பேரையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. 7 लोग उनके सामने जाते हैं, 7 लोग भी परमेश्वर इनकार करते हैं। இப்போ சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு தானே குமாரர் 7 பேர் தானே அப்படின்னு तब கேட்டாரு. सामुएल जी पूछने लगा क्या तेरे बच्चे लोग इतने ही है क्या? அப்போதான் இவ அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வருது, நமக்கு இன்னொரு மனுஷன் இருக்கான், மகன் இருக்கான், அவன் என்ன செய்யறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. तब उनके पिता ईसाई को याद आता है कि और एक बेटा है, उसे बुलाता हूँ कर சாமுவேல் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு ஒவ்வொருவரையா கடந்து போக சொல்லும் போது सामुएल जी एक को अभिषेक करना है कर सोचने के लिए एक जन बीतते जाने के समय அந்த தகப்பனுக்கு அந்த மகன் மேல ஒரு அன்பு இருந்தா அவர் சொல்லிப்பாரு, இன்னொரு மகன் அங்க இருக்கிறாரு, தாவீது இருக்கான். देखिए अगर वो पिता को दाऊद के ऊपर प्रेम है तो वो बोलते थे तभी அவனையும் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது செய்திருக்கலாம். लेकिन उसे भी बुलाना है कर कुछ भी वो कर सकते थे। அவங்க சகோதரர்கள்லாம் ஒருவரா போறாங்க, அவங்களாவது யாராவது ஒருத்தர் இன்னும் இங்க அண்ணன் தம்பி ஒருத்தர் இருக்கா அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லல. देखिए बीच उस जगह पर उसका भाई लोग भी था, वो लोग भी कह सकते थे कि और एक मेरा हमारा भाई है कर लेकिन वो लोग भी नहीं कह पाए। அவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தாரால அவர் புறக்கணிக்கப்பட்டு, लेकिन इतने समय पर वो लोग उसे दूर कर रखने और दबाए रखे हुए थे, வெறுத்து தள்ளப்பட்டு இருந்ததுனாலதான். लेकिन उनसे प्रेम ना रखते हुए ऐसे ही रखे थे उनको। ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்வார். लेकिन परमेश्वर ने उन्हें प्रेम किया। அவர் சாமுவேல் சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை உடனே கூப்பிடுங்க, அவன் வரலைன்னா நான் நான் என்ன செய்ய பந்தியிலே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். देखिए सामुएल तुरंत इस तरह बोलते हैं कि तुरंत जाकर उसे बुलाओ, लेकिन मैं इस पंक्ति में नहीं बैठूंगा कर பாருங்க, ஆள் அனுப்பி அவளை அது போல கூப்பிட்டு விட்டாச்சு. इसी समान दाऊद को जगह पर बुलाने लगे। இப்போ அவரை பார்க்கிறார் சாமுவேல். सामुएल जी उन्हें देखने लगे। அவர் எப்படி இருக்காரோ, சிவந்த மேனியும், लेकिन वो कैसा था? அழகான கண்களுமா, நல்ல ரூபமுள்ளவரா இருக்கிறாரு. अच्छी रूपवान दाऊद था कर हम देखते हैं। அப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு, இவன் தான், இவனை என்ன செய்ய நீ அபிஷேகம் பண்ணு அப்படி. तब परमेश्वर जाकर सामुएल को इस तरह कहते हैं तू जा और इसे अभिषेक कर। இப்போ அந்த குடும்பத்தினர் முன்னாடி அவங்களை யாரெல்லாம் அவரை வெறுத்து ஒதுக்கி வச்சாங்களோ, மறந்து போனாங்களோ, அவங்க முன்னாடி ஆண்டவர் அந்த என்ன செய்த சாமுவேல் வந்து அவரை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. देखिए जो लोग उसे दबा कर और नफरत कर उसे वैसे ही दबा कर रखे थे, उन लोगों के सामने परमेश्वर ने उसे अभिषेक किया। இப்போ அபிஷேகம் பண்ணின உடனே ஆவியானவர் என்ன செஞ்சாரு, அவர் மேல வந்து தங்கி இருந்தார். जब दाऊद को अभिषेक करने लगा तो तुरंत परमेश्वर की आत्मा उन पर मंडराए कर हम देखते हैं। அதான் அவரு தாவீது பாடுற அந்த சங்கீதத்தை சொல்றாரு, என்னது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. उसी समान दाऊद जिस तरह कहता है कि मेरे शत्रुओं के बीच मेरे सामने एक मेज बिछाया है, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு मेरे सिर को तेल से मला है, मेरे कटोरा उमड़ रहा है कर। இந்த சாமுவேல் அந்த பலி விருந்து செய்ததே யாருக்காக தான்? देखिए ये बलिदान किस कार्य का किया था सामुएल जी ने? தாவீதுக்காகவே இந்த பலி விருந்து ஆயத்தப்படுத்த. इस बलि केवल दाऊद के लिए तो इस बलि को चढ़ाने के लिए किया था। சவுல அபிஷேகிக்கும் பொழுது சாமுவேல் வந்து என்ன செய்றாரு, साउल अभिषेक करते समय सामुएल जी ने क्या किया था? அவர் என்ன செய்றாரு, ஒரு தலைமை இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறார். एक मुख्य स्थान पर जाकर उन्हें बिठाते हैं। வேற அவருக்குன்னே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த முன்னந்தோட அந்த கறியை அவருக்குன்னு ஆட்டு கறியை கொண்டு வந்து அவங்க முன்னாடி, அவர் முன்னால சவுல் முன்னாடி வச்சு, உனக்காகவே நான் வச்சிருந்தேன்னு சொல்லி கொடுக்குறேன். लेकिन साउल के लिए जो कुछ भी रखा था तेरे लिए ही इस कार्य को, इस वस्तु को, इस बंदी को रखा हूं कर कहने लगे।
அதே போலதான் இந்த தாவீதையும் இப்போ அவரை ராஜாவை அபிஷேகம் பண்றாரு. उसी समान दाऊद को भी वैसे ही अभिषेक करते हैं। அப்போ இவருக்கும் என்ன செய்திருப்பாரு, ஒரு முக்கியமான இடத்துல அவரை தலைமை இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. वैसे ही दाऊद को भी एक मुख्य स्थान पर उन्हें बिठाए थे। அவருக்காக ஸ்பெஷலா செய்த சாப்பாடை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருப்பாங்க. उनके लिए जो कुछ भी पकवान बनाया था उनके सामने वो मेज बिछाकर रखने लगे। அப்போ அவருக்கு என்னது, சத்துக்களுக்கு மத்தியில என்னது வந்து கிடைக்குது, ஒரு பந்திய ஆண்டவர் விருந்து அவருக்கு ஏற்படுத்தி வைக்கிறார். देखिए शत्रुओं के सामने उनके लिए एक मेज बिछाए गए कर हम देखते हैं। இப்போ பாருங்க, நம்ம குடும்பத்திலேயும் நம்ம குடும்பத்தார் ஒருவருக்கு மத்தியில நம்மள நிறைய குடும்பங்கள்ல என்ன செய்யறாங்க, தள்ளி வச்சிடறாங்க, மறக்கப்பட்டு இருக்கிறோம். देखिए कुछ समय में हम लोग के घर में भी ऐसा एक परिस्थिति आता है, ऐसे लोग एक लोगों को टुकड़ा कर रख देते हैं। நம்ம சகோதர சகோதரிகள் கூட சில நேரம் நம்மள எல்லாம் மறந்துடுறாங்க, ஒதுக்கிடுறாங்க. भाई बहन लोग भी कुछ समय पर हमें दूर ढकल देते हैं। ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, लेकिन परमेश्वर क्या करता है, அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நமக்கு வைத்திருக்கிறார். उनके सामने हमारे लिए एक मेज को तैयार कर रखता है। அந்த பந்தி அவர்களுக்கு முன்னாடி நம்ம தலையை என்ன செய்யறாரு, எண்ணெயால அபிஷேகம் பண்றாரு. लेकिन उनके सामने हमारे सिर को तेल से मलाकर अभिषेक करते हैं। அப்போ வெட்கப்பட்டு போன இடத்துல, जिस जगह पर हम लज्जित होकर गए थे, மறக்கப்பட்ட இடத்திலேயே நம்ம தலையை நிமிரப்படுகிறவர் யாரு, जिस जगह पर हम भूल कर गए थे उसी जगह पर அவர்தான் நம்ம ஆண்டவர். वही हमारा परमेश्वर है। நம்ம அவருக்கு பிரியமா நடந்து அவரை துதித்து அவரே நம்ம நோக்கி கொண்டிருக்கப்படுது. जिस परमेश्वर को हम स्तुति कर मगन कर रहते हैं वही हम स्तुति करते रहेंगे। ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம சத்துருக்களுக்கு முன்னால நம்மள தலையை நிமிர பண்ணுகிறவரா இருக்கிறார். परमेश्वर हमारे शत्रुओं के सामने हमारे सर को ऊंचा करता है। இன்னும் பாருங்க, வேதத்துல இது மாதிரி சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலையை உயர்த்துறது நிறைய காரியங்கள் இருக்கு. நிறைய காரியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. हालेलुया। बहुत कार्यों को परमेश्वर ने हमें सिखा कर दिया है। பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, इजराइल लोग भी थे, எகிப்து தேசத்துல போய் இருந்தாங்க. அவங்க பழகி பெருகிட்டாங்க ஆண்டவர் சொன்னபடி. लेकिन उसी समय इजराइल लोग को बहुत बढ़ने लगे कर हम देखते हैं। அங்க ஆனா என்னது, அவங்க மேய்ப்பர்களா இருந்ததுனால இந்த எகிப்தியெல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களை வெறுத்து தான் வைக்கிறாங்க, வெறுத்து ஒதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க. लेकिन ये लोग चरवाही लोग थे, इसलिए वो लोग को ऐसे ही दबा के और वो लोग को टुकड़ा कर ही रखे थे। அதோட இல்லாம அவங்க வெளியில இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம நாட்டுக்காரங்க இல்லைங்கிறதுக்காக அவங்களை அடிமையிலாம வச்சுட்டாங்க. इसलिए वो लोग बाहर से लेकर आए हैं कर उसी लोग वो लोग को क्या करते थे, वैसे ही गुलाम के साथ वो लोग को उस जगह पर रखे थे। அடிமைகளா இருந்து அவங்க படுத்தின பாட்டுல கொடுமையில அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், மோசேயை அனுப்புறாரு. लेकिन इस्राएल लोग को जब लोग मिस्र लोग दबाते जा रहे थे तो परमेश्वर उनको पुकार को सुनने लगा। மோசே வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்வோனுக்கு அவர் பாடம் கற்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 10 வாதைகளை எகிப்துல அனுப்புறாரு. देखिए मूसा को बुलाकर मूसा मिस्र में जो परमेश्वर ने 10 कार्यों को उस जगह पर दिखाने के लिए मूसा जी को सुनने लगे। இஸ்ரவேல் ஜனங்களும் அங்க கோசேன் நாடுங்கிற அந்த தனி இடத்துல இருக்கிறாங்க. लेकिन कोशन नाम पर एक जगह था, उस जगह पर इस्राएल लोग रहते थे। எகிப்தியர் எகிப்துல இருக்கிறாங்க. मिस्र लोग मिस्र में रहते थे। பாருங்க, ஆண்டவர் அனுப்புற வாதைகள் ஒண்ணுனா வருது. लेकिन जो परमेश्वर ने भेजा एक एक बाधा उस जगह पर आता है। தன் நதியோட தண்ணீரை என்ன செய்யறாரு, ரத்தமா மாற்றுறாரு. उस जगह पर रहने वाले नदी को रक्त से बह देता है। எகிப்தியருக்கு தண்ணியெல்லாம் ரத்தமாயி அவங்களுக்கு ரத்தம் தான் இருக்குது குடிக்கிறதுக்கு. ஆனா இவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு அப்படி இல்ல, கோசேன் நாட்டுல நல்ல தண்ணியா. लेकिन कोशन जगह पर इस्राएल लोगों को अच्छी पानी था, वही मिस्र लोगों की जगह पर पानी सब लहू बन गया। அப்புறம் எகிப்து முழுவதும் தவளையை அனுப்புறாரு. मिस्र में पूरा सारा ऐसा एक इसको बेचते हैं। அவங்க வீட்லயும் எல்லா பாத்திரங்களையும் அவங்க மேலேயும் தவளை வருது. उनके ऊपर पूरा उस कार्य को आता है उस श्राप को आता है कर हम देखते हैं। ஆனா யார்கிட்ட வரல, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட உங்களுக்கு வரவே இல்லை. लेकिन उस कार्य किसके ऊपर नहीं आया, इस्राएल के लोग ऊपर नहीं आया कर हम देखेंगे। அதே போல ஒவ்வொரு வாதையா அனுப்புறாரு, பெண்கள் அனுப்புறாரு, வண்டுகளை அனுப்புறாரு. மகா கொடிய கொள்ளை நோய் வருது, ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டுட்டு போகுது, எல்லாம் வருது. இது எல்லாம் யார்கிட்ட வரல, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை தொடவே இல்லை. அவங்க கோசேன் நாட்டுல நல்லா இருக்கிறாங்க. लेकिन परमेश्वर 10 तरह की परेशानी मिस्र लोगों के ऊपर भेजा, लेकिन एक भी परेशानी इस्राएल लोगों के ऊपर नहीं आया कर हम देखेंगे। எரிபந்தமான கொப்புளங்கள் வருது, கல் மழை வருது, வெட்டுக்கிளி எல்லாம் வருது. தடவி கொண்டு இருக்கத்தக்கதாக என்னதான் கார் இருள் வந்துச்சான். देखिए अंधकार आया, बड़ा बड़ा पत्थर आसमान से वो पत्थर की बारिश गिरने लगी, ऐसे बहुत
उस जगह पर होने लगा। 3 நாளா உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்திருக்க முடியாம இருட்டுல அப்படி உட்கார்ந்துருக்காங்க. 3 दिन भी उठकर कुछ भी ना करने के समान ऐसे 3 दिन अंधेरे के साथ वो लोग रहने लगे। ஆனா இஸ்ரவேல் இருந்த இடத்துல அந்த கோசேன் நாட்டுல நல்ல வெளிச்சம் நேரமெல்லாம் அவங்க சந்தோஷம். लेकिन जिस जगह पर इस्राएल लोग थे कोशेन जगह पर, उस जगह पर उजियाला के साथ वो लोग समय बीतने लगे कर देखेंगे। ஒவ்வொரு வாதையிலுமே ஆண்டவர் யாருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பந்திய சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருந்தார். एक बाधा आने के समय इस्राएल लोगों को उनके सामने मेज बिछाते ही गए परमेश्वर। கடைசியில் உள்ள அவருக்கு வாதை என்னது? முதற்பேரான எல்லா தலைப்பிள்ளைகளும் தலையீற்றுகள் மிருக ஜீவன்களுடைய தலையீற்றுகளும் சாகணும்னு சொல்லி வைக்கிறார். अंतिम बाधा एक ऐसा है जो कोई पहलौठा है उनको मारकर गिराने का परमेश्वर एक आपत्ति को जगह पर लेकर आए। ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? लेकिन इस्राएल लोगों को परमेश्वर ने क्या कहा? பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி 1 வயது உள்ளது. लेकिन बिना दाग रहने वाला एक छोटी सी बेमना, அது ஆண் ஆடா இருக்கணும், கடாவா இருக்கணும். அதை என்ன செய்யணும்? அதை அடிச்சு அவங்க எல்லாரும் புசிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. लेकिन उस पवित्र पशु को मारकर तुम सब लोग उससे भोजन करना है कर कहने लगे। அதை எப்படி புசிக்கணும்னு சொல்லி தர்றாரு? நெருப்புல சுட்டு उस कैसे उसको भोजन करना है कर इस्राएल लोगों को परमेश्वर सिखाने लगे। புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடையும் சாப்பிட சொல்லி बिना खट्टा हुआ आटा के साथ और उसे जलाकर खाना है कर कहने लगे। மீதி இல்லாம எல்லாத்தையும் புசிச்சிடணும். அப்படி ஏதாவது மீதி இருந்தாலும் அதை தீயில போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. उसमें कुछ भी ना बचाते हुए वो सब कुछ तुम खत्म कर खाना है कर कहने लगे। அதை சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தர்றாரு. उसे खाने के भी परमेश्वर ने तरीका उन्हें बताया है। அறையில கச்சை கட்டி இருக்காங்க. वो लोग कच्चे के समान बांध कर रहना है। கால்கள்ல பாதரட்சி தொடுத்துக்கணும். செருப்பெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கணும். पैरों में पैर चप्पल पहनकर ही इस कार्य को करना है कर கையில தடியை பிடிச்சிருக்கணும். हाथों में उस कार्य को थाम कर रखना है। பிடிச்சிட்டு நல்ல வேகமா சாப்பிட சொல்றாரு. तुरंत उस पीकर तुरंत उसे खाना है। அதுக்கு பேரே ஒண்ணு வச்சிருக்காரு. அது என்ன? கர்த்தருடைய பஸ்கா. देखिए उसे नाम ऐसा ही रखा है परमेश्वर की पस्का कर। இப்போ அவங்க அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை அவங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்றாங்க? அவங்க பூச சொல்லியிருக்கிறாங்க. जो परमेश्वर जो मेमना को उसको बोले थे, उस मेमना को लहू को लेकर दरवाजे की उस दीवार को लगाना है कर कहने लगे। இப்போ சங்கார தூதன் வர்றாரு. मिटाने वाला संहार करने वाला दूत आता है। எகிப்தியர்ல உள்ள தலையீற்று அந்த மிருக ஜீவன்கள் உள்ள தலையீற்று எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிக்கிறார். जो पहलौठा है प्राणी में या मनुष्य में जो पहलौठा है वो सारे लोगों को वो मारकर गिराता है। ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க? ஆட்டுக்குட்டி அடிச்சு நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. लेकिन इस्राएल लोगों ने क्या किया? एक छोटी सी मेमना बछड़े को मारकर उसे तृप्त लोग भोजन कर रहे थे। அதே நேரத்துல அவங்களுக்கு அங்க கூக்குரலும் மரண ஓலமுமா இருக்குது. उस जगह मिस्र की जगह पर रोवा तड़पना ऐसा चालू हुआ है। இவங்க என்ன செய்றாங்க? ஜெபத்தோட சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. लेकिन इस्राएल लोग प्रार्थना करते, प्रार्थना के साथ वो लोग भोजन कर रहे हैं। சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி शत्रुओं के सामने परमेश्वर हमारे लिए एक मेज को बिछाते हैं। அதோட கூட ஆண்டவர் விடல பாருங்க. परमेश्वर उससे भी नहीं उससे होकर भी नहीं छोड़ा। பெண்களும் சிறு பிள்ளைகளும் அது போக 6 லட்சம் புருஷர்களுமா வெளியே வராங்க எகிப்தை விட்டு. स्त्री और पुरुष और 6,000 लोग भी पुरुष भी उस जगह को छोड़कर बाहर आने लगे। பார்வோனுடைய இருதயம் திரும்பவும் கடினப்படுது. फिर भी फारोन की हृदय को फिर भी कठोर बना दिया। அவன் என்ன செய்றான்? அவனுடைய இருக்க எல்லா ரதங்களோட குதிரையோட அவன் என்ன செய்றான்? இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்றான். लेकिन देखिए जो भी उसके साथ रथों बल था, सारी सेना था, वो लेकर फिर से वो लोग के पीछे होने लगा। இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கறாங்க. அந்த சைடு பார்த்தா செங்கடல் இருக்குது, இந்த சைடு பார்த்தா இவன் எதிரி வந்துட்டு இருக்கான். देखिए ये पीछे देखेगा तो मिस्र लोग आ रहे हैं और आगे देखेगा तो लाल समुद्र सामने खड़ा है। இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பி வெளியே வந்துட்டாங்க. इस्राएल लोग परमेश्वर के ऊपर भरोसा रखकर उस जगह को छोड़कर बाहर आने लगे। அவங்களுடைய நம்பிக்கையை பாருங்க. 6 லட்சம் பேருக்கு 6 லட்சம் புருஷர் மட்டும், அது போக பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தா சொல்றாங்க 25 லட்சம் 50 லட்சம் ஆட்கள் இருப்பாங்க. लेकिन देखिए उस जगह पर केवल पुरुष ही 6 लाख थे और बच्चे और स्त्रियां और कितने लोग थे वो सारे लोग बाहर लेकर आए कर हम देखते हैं। எல்லாரும் மொத்தமா போனா சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், தண்ணிக்கு என்ன செய்வோம், எதையுமே இவங்க யோசிக்கல. ஆண்டவர் மாத்திரம் நம்பி வெளியே வந்திருக்காங்க. लेकिन देखिए वो लोग ये ऐसा नहीं सोचे कि
इतने सारे लोग जन हैं, इनके लिए भोजन और पानी की व्यवस्था कैसे करेंगे कर कर वो भी उनके मन में नहीं आया, लेकिन परमेश्वर ने जैसा बोला वैसे ही सुनकर वो लोग बाहर निकले। இப்ப நம்பி வந்த அவங்கள ஆண்டவர் சும்மா விட்டு வர देखिए परमेश्वर को जो कोई विश्वास कर कर आता है, क्या परमेश्वर उन्हें वैसे ही छोड़ देते क्या? அவர் என்ன செய்யறாரு, இந்த எதிரிகள் அவங்க எல்லா எகிப்தியர் எல்லாரும் பின்தொடர்ந்து வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, देखिए मिस्र लोग इसराइल लोगों को विरुद्ध उठकर आने लगे तो परमेश्वर क्या करने लगे? மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய, கோலை ஓங்கி கையை நீட்டி நீ என்ன செய்ய, சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துரு அப்படின்னு. परमेश्वर ने मूसा को इस तरह कहने लगे, हाथ उठाकर और जो भी लाठी तुम्हारे हाथ में है उसे उठाकर समुद्र की तरफ मार कर कर। அவங்க வெளியே வரும்போதே என்ன செய்யறாரு, ஆண்டவரும் முன்னாடி போறாரு, கர்த்தர் முன் செல்றாரு. देखिए इस्राएल लोग जब आने के समय ही परमेश्वर पहले उस जगह पर थे, उनके सामने आगे जाते हैं। எப்படி முன் செல்றாரு, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தோட அவர் போறாரு. देखिए हमारा परमेश्वर इस्राएल को ऐसा ले चले कि परमेश्वर ही उनके मेघ स्तंभ बनकर अग्नि का स्तंभ बनकर उन्हें ले चले। இப்போ பகல்ல மேக ஸ்தம்பமா இருக்கிறார், ராத்திரி வெளிச்சத்துக்கு அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். देखिए दो उजाले में मेघ स्तंभ बनकर और रात के समय अग्नि की स्तंभ बनकर परमेश्वर ने उन्हें अगुवाई करने लगा कर कर हम देखते हैं। சமுத்திரம்னா உடனே அதனால சொன்ன உடனே பழக்கல, அது என்ன செய்யுது, ராத்திரி பூரா பழக்க காற்று அடிச்சு அது தண்ணி ஒதுங்குது. देखिए तुरंत वो समुद्र नहीं हटा, लेकिन रात भर अच्छी सी हवा ये आने के बाद ही वो दो भाग होने लगा। இந்த எகிப்தியர் என்ன செய்யறாங்க, அவங்க கிட்டக்கு வந்துட்டாங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, लेकिन देखिए मिस्र लोग इस्राएल के निकट बहुत निकट आने लगे। அவர் என்ன செய்யறாரு, அக்னி ஸ்தம்பமா இங்க இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தவர் என்ன செய்தாரு, அவங்களுக்கு முன்னாடி போயிட்டாரு. लेकिन इस परमेश्वर ने जो इस्राएल को अग्नि स्तंभ बनकर आगे थे, वही परमेश्वर पीछे होकर गए कर कर हम देखते हैं। அவங்க யார், எகிப்தியர் முன்னாடி போய் நிக்கிறாரு, मिस्र के लोग बीच में जाकर सामने खड़ा हुआ कर कर हम देखते हैं। எகிப்தியருக்கு அவர் என்ன செய்யறாரு, அந்த அக்னி ஸ்தம்பம் எப்படி அவங்களுக்கு அந்தகாரமா இருட்டா இருக்குது, लेकिन वो लोग के लिए अंधकार था, ஆனா இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்கு, அது வெளிச்சம் தரக்கூடியதா இருக்கு. लेकिन इस्राएल लोगों को कैसा था, वो एक उजाला बनकर उस जगह प्रकाशमान था। இப்ப ராத்திரி பூரா இப்படியே அவங்கள கிட்ட விடாம ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. लेकिन परमेश्वर उनके पास ना आने के समान वो लोग ऐसे ही रोक रोक कर आने लगे। இப்போ என்னாச்சு, சமுத்திரம் ரெண்டா பிளந்துச்சு. लेकिन अब क्या देखते हैं कि समुद्र दो भाग होने लगा। இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அதுல தரையில நடந்து போற மாதிரி போறாங்க. जो इस्राएल लोग उस नदी के बीच में जैसे सूखी रास्ते पर जाते वैसे चल बसने लगे। பின்னாடி எகிப்தியர் வந்துடுறாங்க. पीछे मिस्र लोग भी आ रहे हैं। அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, तब परमेश्वर ने क्या करने लगा, அவங்கள கோபமா பாக்குறாரு. उनको बहुत क्रोधित देखते हैं। கோபமா பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ரத்தத்துல உள்ள சக்கரெல்லாம் கலண்டு விழுது. அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப அவங்க பாடுபட்டு தான் முன்னேற முடியும். देखिए परमेश्वर क्रोध से देखते समय उनका रथ का चक्र सब वो एक एक ऐसे ही खींच कर निकलने लगा। அப்பதான் அவங்க உணர்றாங்க, இது இஸ்ரவேலருடைய தேவன் தான் நம்ம கூட சட்டம் யுத்தம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. तब जाकर वो लोग इस तरह कहने लगे कि इस्राएल का परमेश्वर ही हमारे बीच में युद्ध कर रहा है कर कर वो लोग महसूस करने लगे। திரும்பி ஓடிடலான்னு அவங்க நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் மோசையை கொண்டு அந்த ஜலத்தை திரும்பி வர வைக்கிறாரு. देखिए वो लोग फिर ये सब कार्य देखने के बाद ऐसा वो लोग सोचने लगे फिर हम लोग भाग जाएंगे कर कर, लेकिन परमेश्वर ने उन्हें नहीं छोड़ा। பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க முன்னாடி அவங்க தனியா போயிட்டு இருக்காங்க, அவங்க கரையேற போறாங்க. लेकिन इस्राएल लोग वो लोग एक अलगपन से वो लोग आगे जा रहे हैं। எகிப்தியருக்கு நடுவுல கிட்டக்கு வந்துட்டு இருக்காங்க, நடுவுல தாண்டி வர்றாங்க. लेकिन ये मिस्र लोग भी बीच के उस नदी के बीच की ओर आ रहे हैं। இவரு மோசே கையை உயர்த்தின உடனே அங்க என்ன ஆகுது, ஜலம் பூரா அவங்கள மூழ்க அடிச்சு. मूसा हाथ उठाते समय तो पूरा जल उनको डुबा दिया कर हम देखते हैं। இஸ்ரேல் ஜனங்கள் பாதுகாப்பா கரையில கடந்து போறாங்க. लेकिन इस्राएल लोग परमेश्वर की दया से वो लोग नदी को पार कर कर उस तरफ जो जगह था उस पर जाने लगे। அப்ப ஆண்டவர் அவங்க நம்பி வந்தவங்களை கை விட்டுட்டாரா இல்லையா? देखिए जो परमेश्वर को विश्वास करने के आने के बाद क्या परमेश्वर ने हाथ छोड़ा है। அவங்க மேல அவ்வளவு இரக்கமா இருக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். परमेश्वर इस्राएल लोग के ऊपर इतनी बड़ा दया रखकर इस सृष्टि को असंभव है वैसी परमेश्वर कार्य उनके बीच में किया। இப்ப பாருங்க, அவங்க அது போல வந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது, அந்த சமுத்திரத்துல அவங்க வரும்பொழுது ஆண்டவர் அதுல நிறைய காரியங்களை செய்தார். देखिए वो लोग समुद्र के पास आते समय वो लोग के बीच में क्या कार्य करने लगा परमेश्वर। பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க பாருங்க. 1 कोरिन्थियर 10वां अध्याय
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறது என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞானப்பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. 2வது வசனத்துல பாருங்க, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். देखिए वो सारे लोग परमेश्वर समुद्र को बीच में लेकर आए, पर वो लोग और सबने बादलों कर और समुद्र के बीच में बपतिस्मा लिया कर हम देखते हैं। இப்போ சமுத்திரத்துல மேகஸ்தம்பத்துல ஆண்டவர் இருக்காரு, சமுத்திரமும் அவருக்கு சொல்லிதான் புரியுது. அதுக்குள்ளாக அவர் என்ன செய்தாரா? ஞான ஸ்நானம் கொடுத்தார். देखिए परमेश्वर मेघ स्तंभ बनकर उनके ऊपर बीच में थे और वही परमेश्वर इस्राएल लोग को उनके नीचे रखकर उनके बपतिस्मा देने लगे उस समुद्र के बीच में से। அவங்க எல்லாரும் ஒரே போஜனத்தை தான் சாப்பிட்டாங்க. वे सारे लोग एक ही भोजन को करने लगे। அது ஞான போஜனத்தை புசித்தாங்க. वो लोग आत्मिक का भोजन और ज्ञान का भोजन करने लगे। அப்புறம் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரே தண்ணி தான் கிடைச்சிருக்கு. लेकिन वो सारे लोग को एक ही पानी मिला। அது என்னது? அவர் கிறிஸ்து தான் அந்த கண்மலையா இருந்து அந்த கண்மலையின் தண்ணீரை அவங்க குடிச்சாங்க. देखिए वो चट्टान, वो यीशु मसीह, वो चट्टान से आने वाले पानी ही वो लोग पीने लगे। அப்ப பாருங்க, அவங்க சமுத்திரத்துக்குள்ள வரும்போதே ஆண்டவர் அவங்களை பரிசுத்தப்படுத்தியே கொண்டு வர்றாரு. देखिए इस्राएल लोग समुद्र के बीच में आते समय ही परमेश्वर ने उनके ऊपर दया दिखाकर उन्हें पवित्र बनाकर लेकर आए कर हम देखेंगे। இது பாருங்க, ஏசாயா 63ஆம் அதிகாரம் 11ல இருந்து 14 வசனம் 14 வரைக்கும் வாசிங்க. ईसाया 63 11 से लेकर 14 तक। ஆயினும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வழியிலே நடத்துகிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். लेकिन देखिए इस्राएल लोगों के बीच में कौन थे? पवित्र आत्मा जी थे। அவங்க நடுவுல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. மோசையை கொண்டு ஆனா நடத்துறாரு. लेकिन उनके बीच में पवित्र आत्मा थे, उनके साथ मूसा को उठाकर उस जगह पर चला रहे हैं। ஒரு குதிரை எப்படி அப்படியே நல்ல கம்பீரமா நடந்து போகுதோ அது போல एक घोड़ा जैसे गंभीर के साथ चल बसता है, उसी समान அவங்க இடறி போகாதபடி ஆழமான இடங்கள்லயும் அவங்க நடந்து போனாங்க. देखिए उस गहराई के साथ वो लोग ना गिरे, इस समान वो लोग को ले चले। அவங்க பள்ளத்தாக்குல அவங்க வெளியே வந்து அவங்க பள்ளத்தாக்குல இறங்கி அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு மிருக ஜீவன்கள் எப்படி இளைப்பாருமோ அது போல அவங்களை இளைப்பார பண்ணினாங்க. देखिए उस जगह पर एक स्थिर जगह पर आने के बाद जैसे प्राणी तसल्ली के साथ जगह पर बैठते हैं, उसी समान वो लोग बैठने लगे। அப்ப பாருங்க, மோசே அந்த ஜனங்களை நடத்தி அந்த இது சமுத்திரத்துல அவங்க நடத்தும் போது ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. देखिए मूसा जी उनके साथ रहकर चलाते समय जैसे परमेश्वर ने बीच में रहकर उन्हें बपतिस्मा देने लगे। அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் அவங்க நடுவுல வரவழைச்சு அவங்க கூடயே இருக்க வைக்கிறார். उसी समान पवित्र आत्मा भी उनके बीच में आने के समान किया और उनके साथ साथ पवित्र आत्मा चलने के लिए भी अगुवाई किए। பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் நிரப்புகிறவர். पवित्र आत्मा सब कुछ से भरने वाला है। அப்ப எல்லாரையும் நிரப்பி பரிசுத்த ஆவியினால நிரப்பி வச்சு நடத்தினார். देखिए सब लोगों को पवित्र आत्मा से भरकर वो लोग चलाए कर देखते हैं। பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி शत्रुओं के सामने मेज को बिछाकर தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, तले सिर को तेल से उमड़कर அதே போல பாருங்க, சத்துருக்கு முன்பாக அவங்களுக்கு பந்தி என்னது? அவங்களுக்கு சத்துருக்கு நடக்கிற மாதிரி இவங்களுக்கு நடக்காது. அவங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். जैसे शत्रु को विरुद्ध परमेश्वर हाथ ने उठाया, लेकिन परमेश्वर इस्राएल लोगों को दया कर दिखाया और लोग अन्य लोगों के सामने इस कार्य को प्रकट किया कर हम देखेंगे। அவங்க தலையை எண்ணெயால பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். उनकी सिर को तेल से और पवित्र आत्मा से उन्हें अभिषेक किया कर हम देखेंगे। ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. हमारा परमेश्वर कितना महान है। देखिए சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது.
शत्रु के सामने मेज को तैयार करता है। எங்க வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி அப்படி நடந்துச்சு. हमारे जीवन में ऐसा ही एक समय आया था। எங்ககிட்ட ஒரு ஆள், எங்க சொந்தக்காரர் தான், ஊர்ல இருந்து அவர் சும்மா அங்க சண்டை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தவரை இங்கே கொண்டு வந்து இவங்ககிட்ட எங்க வீட்டுல வேலைக்கு வச்சிருந்தாங்க. वो व्यक्ति गांव में रहते समय अच्छे पीकर ऐसे ही बेकार के खाने में था, लेकिन उसे एक लेकर आकर हमारे बीच में उसे काम पे लगाए। கம்பெனில அவருக்கு வேலை கொடுத்த உடனே அவருக்கு நல்ல இவங்க அவருடைய தேவையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. लेकिन उन्हें एक कंपनी में काम मिला, लेकिन उनकी सारी जरूरतों को वो खुद देखने लगे। பைசாவும் அவருக்கு நல்ல கூடைக்கு நல்ல அவருக்கு தனியா கான்ட்ராக்ட்ல எடுத்து கொடுத்தாங்க. लेकिन पैसे भी और अच्छे कॉन्ट्रैक्ट भी उन्हें हाथों में देने लगे। அப்போ அவருக்கு பைசாலாம் கண்ட உடனே அவருக்கு தலைக்கான அதிகமாக போச்சு. அவருக்கு ஊருக்கு போய் நல்ல கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டார். लेकिन पैसा अच्छा जमा करने के बाद जाकर वो गांव में भी जाकर शादी कर आए। இப்போ கல்யாணம் முடிச்சு அவருக்கு தேவையான வீடு எல்லா வசதியும் இவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. लेकिन शादी कर उन्हें आने के बाद भाई ने सारे कुछ सब कुछ उन्हें कर दिए। அவங்களுக்காக நல்ல செலவு பண்ணார். उनके लिए ब्रदर अच्छे से खर्च भी किए। ஆனா அவங்களுக்கு ஒரே எண்ணம் என்ன, அவருக்கு நம்மளால தான் இந்த கம்பெனியே நடக்குது. लेकिन उनके मन में ऐसा आने लगा कि मेरे जरिए से ही एक कंपनी चल रहा है कर सोचने लगे। நம்ம தான் பெரிய ஆள், நம்ம இல்லாட்டா எங்க கம்பெனியை மூடி போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவருக்கு எனக்கு யோசனை வந்துச்சு. वो व्यक्ति ऐसे सोचने लगा, जब तक मैं हूँ तब तक ये कंपनी चलेगा, अगर मैं नहीं रही तो ये कंपनी नहीं चलेगा कर सोचने लगे। கூட ஒரு சிலர் அவங்க கூட சேர்ந்திருந்தவங்களாம் இவரை தூக்கி விட்ட உடனே இவர் என்ன செஞ்சாரு, வேலையை விட்டுட்டு போயிட்டா இவங்க கம்பெனியை மூடிடுவாங்க. लेकिन उनके साथ जो काम करने वाले व्यक्ति थे वो लोग सारे लोग उसे ऐसे ही बढ़ोतरी करने लगे, तुम्हारे जरिए से सारा कुछ चल रहा है, तुम जाएगा तो ये कंपनी बंद होएगा कर। எல்லாரும் அவரை தூண்டி விட்டதுனால அவர் என்ன செஞ்சாரு, அவரு ரொம்ப பெருமையா வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்கள ஒரு நாள் எங்க வீட்டுக்காரங்க தனியா இருக்கும்போது எவ்வளவு தூரம் ஒரு குழந்தை இல்லாதவங்களை எவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டு ஏச முடியுமோ அவ்வளோ ஏசிட்டாங்க. देखिए वो बाद में छोड़ कर जाने के बाद जो बच्चे नहीं रहते उनको ऐसा जो कुछ भी बात वो बोलने लगा, बोलकर उन्हें ठुकरा कर चला गया। அவங்களுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. இப்படி ஒரு இவ்வளோ நன்மை செஞ்சு வாழ்க்கையே வீணா போய் வயசே ஆகி போச்சு. அவருக்கு 35 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து லேட்டாக தான் கல்யாணமே முடிச்சாரு. देखिए ब्रदर इस तरह सोचने लगा, ऐसे व्यक्ति को मैं इस जगह पर लेकर आकर मैं कितनी भलाई कार्यों उसके लिए किया, लेकिन ये व्यक्ति मेरे लिए साथ क्या किया कर वो बहुत परेशानी में थे। இவன் இப்படி ஏசிட்டாருன்னு சொல்லி இவங்க ராத்திரி வந்து அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதனால நான் கவனிக்கல. लेकिन ये सारी बातों को सुनकर वो बहुत व्याकुल होने लगे और रोने लगे, लेकिन वो क्या कर रहे कर मैं सोचने लगी, फिर भी मैं पूछी नहीं। ஒரு ஆள் ஒரு பொம்பையால் வந்து மினிக்கிட்டு இதை சொல்லிருக்கே வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. लेकिन कंपनी से एक व्यक्ति आए और बहन से कहने लगे, जो जो कार्य हुआ था वो सब कुछ उन्हें बताने लगे। அப்புறம் அவருக்கு ஊருக்கு போயிட்டாரு. फिर वो गांव पे चले गए। அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்ப அவர் பிஎஃப் பைசா வாங்குறதுக்காக வந்திருக்காரு. देखिए गांव पे जाने के बाद फिर वो जो पीएफ का पैसा था वो ले जाने के लिए वो आए थे। ஒரு வருஷம் கழிச்சு வராரு. 1 साल बीतने के बाद वो आए हैं। அப்பதான் எங்களுக்கு என்ன செய்யுது, குழந்தை பிறந்து குழந்தைய கையில ஏந்திட்டு நான் வீட்டுக்கு போறேன். அவர் அந்த எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடையில நின்று கரெக்டா அவர் பார்க்கவும் நான் போகவுமா அப்படி ஆண்டவர் நடத்தினார். देखिए परमेश्वर जिन्हें संतान ने तो उन्हें संतान देकर जो विरोध बोलने लगे उनके सामने बच्चे को उठाकर चलने के समान वो आप देखने के समान परमेश्वर ने कार्य किया कर हम देखेंगे। வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார், தலையை உயர்த்துகிற ஆண்டவர். देखिए जिस जगह पर हम लज्जित हुए हैं उसी जगह पर परमेश्वर हमारी सर उठाकर चलाता है। ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. हमारा परमेश्वर बहुत सामर्थी परमेश्वर है। இன்னும் பாருங்க, சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்தார், புதிய ஏற்பாட்டுல देखिए और शत्रुओं के सामने परमेश्वर क्या करता है कर नए करार में हम देखेंगे। நம்ம சத்துரு யாரு, நமக்கு சத்துரு பொதுவான சத்துரு சாத்தான். देखिए हमारे शत्रु कौन है, वो शैतान ही है। அவனுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. उसके सामने परमेश्वर हमारे लिए एक मेज को तैयार करते हैं। எப்படி அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்னைக்கு ராத்திரி அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாரு. जो परमेश्वर को दिखाकर देखने के समय उस समय एक पंक्ति को परमेश्वर जगह पर तैयार करते हैं। உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு சொல்லி அது அப்பத்தை கொடுக்குறாரு. तुम्हारे लिए तोड़ा जाने वाला ये मेरा शरीर है कर कहने लगे। என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி அந்த இது திராட்சை ரசத்தை கொடுக்குறாரு. ये तुम्हारे साथ मेल मिलाप किया हुआ एक बंधन के साथ लहू है कर कहने लगे। ஆண்டவர் இந்த கொடுத்து இந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தியா இருக்கு பாருங்க. ये पंक्ति किस तरह समान है कर कहने लगे। இந்த
அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணினா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். परमेश्वर का शरीर, परमेश्वर का लहू ही हम सेवन करेंगे तो हम अनंत काल का राज्य में प्रवेश कर सकते हैं। அந்த ரத்தம் எப்படிப்பட்டது? நம்ம பாவங்களை எல்லாம் கழுவக்கூடிய ரத்தம். वो लहू कैसा है? हमारा सारा पाप को धोने वाला लहू है। அப்போ சத்துருவுக்கு முன்னாடி, பிசாசானவனுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய நல்ல ஒரு பத்தியை ஆயத்தப்படுத்தி. देखिए, शत्रु शैतान के सामने परमेश्वर हमारे लिए कितनी महान कार्यों को कर कर हमारे पापों को वो मिटाता है अपने लहू से। அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை புசிக்கும்படியாக, ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். परमेश्वर के शरीर को, उनकी लहू को पीने के लिए, उनकी पंक्ति में हमें भागी होने के लिए परमेश्वर हमें सिद्धता करता है। சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி நமக்கு ஆயத்தப்படுத்தி शत्रु के सामने हमारे लिए एक मेज को तैयार करता है। நித்திய ஜீவனை நம்ம அடையும்படியான பந்தி. नित्य नित्य राज को प्रवेश करने वाले एक पंक्ति। பாருங்க, அடுத்தால ஆண்டவர் உயிரோடு எழுந்துச்சிட்டாரு. लेकिन फिर परमेश्वर जी उठने लगे। சீஷர்கள்லாம் ஆண்டவர் இறந்து போயிட்டாருன்னு உடனே அவங்களாம் ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்தாங்க. लेकिन सारा शिष्य लोग सोचने लगे यीशु मसीह मर गए कर, लेकिन वो लोग बहुत व्याकुल के साथ, परेशानी के साथ थे। குருவியே அவங்க அடிச்சு கொன்னுட்டாங்க. एक पक्षी को एक मार कर गिरा दिए। அப்ப சீஷர்கள் எல்லாம் விட்டு வைப்பாங்களா? வெளியே போனா பார்த்தோம்னா அடிப்பான் இல்லையா? लेकिन जो लोग को देखेगा वो लोग मार कर ही गिराएंगे कर सोचने लगे। அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க. 2 நாள் அப்படி இருந்தாங்க. लेकिन वैसी परिस्थिति में वो लोग थे, वो 2 दिन ऐसे ही थे। 3ஆவது நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே அங்கங்க பரிசுத்தவான்களா எழும்புறாங்க. நிறைய அற்புதங்கள் நடந்த உடனே அவங்க எல்லாரும் என்ன மாறிட்டாங்க. लेकिन तीसरे दिन परमेश्वर ने जी उठने लगे और उस जगह पर, कई जगह पर अद्भुत कार्य, चिन्ह चमत्कार होने लगे। फिर से उनके अंदर वो जागृति आने लगी। அங்கங்க அவரை பத்தியே பேச்சு நடக்குது. वहाँ पर उनकी प्रचारी चलने लगा है। சீஷர்கள்லாம் தங்கி இருந்த இடத்துலயே இயேசுவானவர் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். जिस जगह पर शिष्य लोग ठहरे थे, उसी जगह पर परमेश्वर उनको दर्शन देता है। சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு உயிரே கையில வந்த மாதிரி இருந்தது. देखिए, ऐसे समय पर शिष्य लोग को कैसा हुआ रहेगा कि जीवन ही उनके हाथ में आया कर सोचेंगे। அவங்க சந்தோஷத்தினால நிறைஞ்சிருந்தாங்க. बहुत खुशहाली के साथ वो लोग रहते थे। இப்போ ஆண்டவர் சொல்றாரு அவங்கள, நான் பரத்துக்கு போக போறேன். लेकिन यीशु मसीह उनके बीच में इस तरह कहता है, मैं स्वर्ग और जाऊंगा। நீங்க எருசலேமை விட்டு போகாம என்ன செய்யுங்க? ஜெபத்துல தரித்திருங்க. यरूशलेम को ना छोड़ते हुए इसी जगह पर स्थिर होकर तुम प्रार्थना करने लगो। பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. परमेश्वर की वचन परिपूर्ण होने तक तुम इंतजार करो कर कहने लगा। அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரத்துக்கு போறாரு. उस कार्य को बोलकर वो चल बसे। சீஷர்கள்லாம் சந்தோஷமா எருசலேம்ல வந்து ஒரு வீட்டுல மேல்மாடியில வந்து 120 பேர் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. 120 लोग जन उस माले के ऊपर परमेश्वर के इंतजार में बैठकर प्रार्थना करने लगे। பெந்தேகோஸ்தேங்கிற நாள் வந்தபோது அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? பரிசுத்த ஆவி கிடைச்சது இல்லையா? पेंटिकोस्ट के दिन आने के समय ये सारे लोगों को पवित्र आत्मा मिलाकर हम देखते हैं। பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியா என்ன செஞ்சுச்சா? ஒரு முழக்கம் உண்டாகி बल के साथ परमेश्वर की आत्मा उस जगह पर तूफान के साथ उतरा कर हम देखेंगे। உட்கார்ந்த வீடு முழுசும் நிரப்பிட்டான். जिस जगह पर वो लोग बैठे थे उसी जगह पर हिल गया कर हम देखेंगे। அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு अग्नि के समान जीप के साथ वो लोग बातें करने लगे। அவங்க ஒவ்வொரு மேல அமர்ந்துச்சு. उनके चारों ऊपर वो आत्मा बसने लगा। எல்லாரும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தின்படி அவங்க அந்நிய பாஷையில பேசினாங்க. जिन जिनको परमेश्वर की अपनी आत्मा उंडेला, सारे लोग अपनी अपनी अन्य भाषा में वो लोग बात करने लगे। அப்ப பாருங்க, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். देखिए, शत्रुओं के सामने परमेश्वर उनके लिए एक मेज को तैयार किया। சாத்தானுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். शैतान के सामने हमारे लिए, आपके लिए एक मेज को परमेश्वर ने सिद्ध किया है। நம்ம எல்லாருக்கும் பந்தி ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால பரிசுத்த ஆவினால நிரப்பி இருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक पंक्ति को नियुक्त कर परमेश्वर में सर को तेल से उमड़ रहा है। ஆண்டவர் அந்த வசனம் சொல்றது எவ்வளவு உண்மை பாருங்க. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால அபிஷேகம். देखिए, परमेश्वर का कहा हुआ वचन कितना सच्चाई है। शत्रुओं के सामने परमेश्वर हमारे लिए एक मेज को तैयार करता है। இயேசுவானவர் வந்ததே அதுக்காக தான் வந்தார். यीशु मसीह जिस कार्य के लिए आए हैं वही कार्य करने के लिए। சத்துருக்கு முன்பாக நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணனே வந்துட்டார். शत्रुओं के सामने हमारे सिर को तेल से मलाकर अभिषेक करने के लिए परमेश्वर आया है। எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. कितनी बड़ी सौभाग्यता है। பாருங்க, முதல்ல நம்ம பார்த்தோம்
पहले हमें देखने लगे தாவீது குடும்பத்தாரால அவர் வந்து என்ன செய்தார், ஒதுக்கப்பட்டிருந்தார். दाऊद जी अपने परिवार को ही सामने वो से टुकराने लगे। நம்மளோட குடும்பத்தாரால அல்லது வீட்டாரால ஒதுக்கப்பட்டிருந்தா நமக்கு வீட்டாரே உனக்கு சத்துருன்னு கூட வசனம் இருக்கு. देखिए हमें भी कई बार हमारे घर वाले लोग ही हमें टुकराते हैं, ऐसा भी वचन है तेरा घर के लोग ही तेरी शत्रु कर कर वचन है। அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தா ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பண்டிகை அந்த வருஷத்துல நமக்கு ஆயத்தப்படுத்தி ऐसे टुकराए हुए समय ही परमेश्वर हमारे बीच में उनके सामने हमारे लिए एक मेज को तैयार करते हैं। அடுத்தால பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அந்த எகிப்து நாட்டார் முழுவதும் அந்த நாட்டில் உள்ளவங்க பூரா எதிர்ப்பா இருந்து அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தாரு, எகிப்தியருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. दूसरा देखिए इजराइल लोगों को मिस्र के सामने परमेश्वर एक बड़ी मेज को तैयार उनके लिए करता है। அதுபோல நம்ம தேசத்துல நமக்கு எதிராக கிறிஸ்தவங்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா பிரச்சனையிலையும் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு எதிராக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. देखिए हमारे देश में ही हमारे विश्वास के लोगों के सामने जो शत्रु के सामने परमेश्वर हमें मेज को तैयार कर कर खड़ा करेगा। அப்புறம் பாருங்க, உலகம் முழுசும் உள்ள எல்லா மக்களுக்கு சத்துருக்கு எதிராக பிசாசானவருக்கு எதிராக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. देखिए सारा संसार भी हमें विरुद्ध है, उसी समान शैतान भी हमारे विरुद्ध है, लेकिन फिर भी परमेश्वर हमारे लिए मेज को तैयार करता है। சத்துருக்கு எதிராக நம்மளுக்கு என்னது ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நித்திய ஜீவன் அடையும்படியான பாக்கியத்தை வச்சிருக்காரு. देखिए परमेश्वर हमारे लिए नित्य जीवन को प्राप्त करने के लिए परमेश्वर हमारे लिए मेज को तैयार करते हैं। உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் அந்த பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. संसार के सारे लोग को परमेश्वर इस पंक्ति को तैयार सिद्धता बनाते हैं। ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. हमारा परमेश्वर कितना महान है। பாருங்க, குடும்பத்திலயும் அப்படிதான், நாட்டுல அப்படி வந்தாலும் சரி, परिवार में भी वैसा है, देश में भी वैसा आएगा तो भी உலகம் முழுவதும் இருக்கிற பிசாசானவனால பிரச்சனை வந்தாலும் पूरा संसार से और सारे शैतान से भी इस कार्य आएगा तो भी எல்லாவற்றிலும் இருந்தும் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. நம்ம தேவன் நம்மளோடு இருக்கிறார். सब कुछ से परमेश्वर हमको एक मेज तैयार कर कर हमारे लिए कार्य को करने लगेंगे। நமக்கு நன்மை கிருபை வாழ்நாளெல்லாம் தொடரும். परमेश्वर हमारे लिए भलाई अनुग्रह और दया के साथ सारा जीवन भर परमेश्वर लगातार चलाएंगे। பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். அவர் जब- சரியா வழி நடத்துவார். जब परमेश्वर आत्मा जी हमारे साथ है तो हमारे जीवन की सारी कार्य भलाई के साथ ही होता है। அவர் நடத்தும் போது நன்மையும் கிருபையும் தான் நமக்கு கிடைக்கும். जब परमेश्वर चलाने लगेंगे तो जरूर भलाई और करुणा के साथ ही परमेश्वर हमें चलाएंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை परमेश्वर इस वचन को आशीष करना है। प्रार्थना இந்த கிருபை இறக்கமுள்ள ஆண்டவரே, दया से बनने वाले परमेश्वर, அப்பா நீர் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் இந்த நாளில் அபிஷேகம் பண்ணினபடினால் மக்கள் நன்றி. पिताजी हमारे शत्रुओं के सामने ही आप हमारे लिए एक मेज को तैयार करते हैं। நாளிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினாலே குடும்பத்தாரால हाँ, इस दिन में परमेश्वर हमारे परिवार से लोगों से அப்பா எங்கள் தேசத்துல உள்ள மக்களாலும் हमारे देश के लोगों से தகப்பனை பிசாசானவனாலும் शैतान से भी எங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்தில் வந்தாலும் कैसे भी गिरावट आएगा तो भी எப்படி நாங்க வெட்கப்பட்டு போனாலும் कैसे भी लज्जित होकर जाएगा तो भी ஆண்டவரே, எல்லா இடத்துலயும் எங்களுக்குன்னு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி हमारे लिए एक मेज को आप तैयार करेंगे। எங்க தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறபடினால் மக்கள் நன்றி. आप हमारे लिए अपने सिर को आपकी तेल से अभिषेक करेंगे। நன்மை கிருபை எங்களை தொடர் செய்கிறபடினால் மக்கள் நன்றி. भलाई और करुणा जीवन भर हमारे साथ साथ चलेगी। அந்த ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் மேலே இறங்குகிறபடினால் மக்கள் நன்றி. इस आशीष को हम सबके ऊपर उतरने के लिए हम आपको धन्यवाद करते हैं। உங்கள் நாமம் மாத்திரமையும் केवल आपकी नाम की महिमा होने दीजिए। இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே. यीशु मसीह के नाम प्रार्थना करते पिता, ஆமென். आमीन। Hallelujah. 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 போன வாரம் என்ன வசனம்? Hallelujah. நம்ம கூட இருக்காரு. परमेश्वर हमारे साथ है। யார் கூடலாம் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு பந்தி அனுப்பிச்சுதாரா? जिन जिन के साथ परमेश्वर है उनके सामने परमेश्वर एक मेज को तैयार करते हैं। நம்ம கையில் அவர் கொடுத்துட்டாரு. हमारे हाथ में परमेश्वर ने दे दिया है, அவர் ஆசீர்வாதம் தந்துட்டாரு. वो आशीष को हमें दिया है। நம்மகிட்ட தான் இருக்கு அந்த பொறுப்பு.
है। என் சத்துருக்களுக்கு முன்பாக हमारे शत्रुओं के सामने நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி आप एक मेज को तैयार करते हैं। எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். सारे लोग को मालूम है ये वचन। என் தலையில் எண்ணெயா அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி. அல்லேலூயா. நம்ம இருக்க இடத்துலையும் சரி வெளியிலும் சரி எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு? காமிச்சார். जिस जिस जगह पर हम रहते हैं या अंदर हो या बाहर हो, लेकिन परमेश्वर मिस्र को और इस्राएल को बीच में एक अंतर को दिखाए थे। அதே மாதிரி நம்ம கூட ஆண்டவர் இருந்தா பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்க கூட ஆண்டவர் இருக்காங்கன்னு அவங்க கண்டுகொள்வாங்க. देखिए उसी समय अगर परमेश्वर हमारे साथ है तो लोग देखेंगे कि परमेश्वर इनका साथ है क्या कर कर। தாவீதை பற்றி பார்த்தோம். दाऊद के बारे में जाने लगे। இவங்க சொன்ன மாதிரி அவங்களும் சொல்லலை, இவர் பார்த்தாரு திகைக்காரு சாமியிலே. लेकिन हर एक कार्य से सम्मेल जानकारी करने लगे। அவங்க அப்பாவும் இன்னொரு பையன் இருக்காருன்னு சொல்லலை, இவங்களும் இன்னொரு சகோதரன் இருக்காருன்னு சொல்லலை. देखिए उनका भाई लोग भी और एक भाई है कर कर ना नहीं कह पाए, उनका पिताजी भी और एक बेटा है कर कर भी वो नहीं बोले। அவர் தான் கேட்கறாரு, சாமியில் தான் கேட்கிறார். लेकिन सामुएल जी ही पूछने लगे। நம்ம எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவர் நம்ம கூட இருந்தா எல்லாருக்கும் பெரிய நம்ம தலையை உயர்த்துவார். देखिए हम चुप कर रहते हैं, लेकिन सारे लोगों के बीच में परमेश्वर हमें लेकर आकर खड़ा करता है। நம்ம தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். हमारी सर को परमेश्वर ऊंचा करता है। இந்த புதிய வருஷத்திலும் इस नए साल में நல்ல செய்தியே கேட்கல. अच्छी संदेश नहीं सुने। எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், कहीं भी देखो युद्ध है, எங்க பார்த்தாலும் வேதனைகள். किस जगह पर देखेंगे भी तो वेदना है। இயற்கை மூலமாக इस प्रकृति के नियम से வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள். देखिए तूफान और कई तरह की कार्य हो रहा है। ஆனாலும் நம்ம மனம் திரும்பணும் நினைக்கோமா? फिर भी क्या हम ऐसे सोचते हैं कि मन फिरना है कर कर। நம்ம மனம் திரும்பின அனுபவம் வந்தா நம்மளுக்கு விரோதமாய் தெரியா. देखिए अगर मन फिरा, अगर एक बात हमारे बीच में आए तो हमारे विरुद्ध खड़ा करने वाला कौन है। இந்த மாதத்துள்ள இந்த வருஷத்துள்ள நம்ம வாக்குத்தத்தம் நம்ம அவசியோடு இருந்துக்கொள்ளுவோம். इस साल के इस महीना की और इस दिन के जो परमेश्वर ने वायदा किया, जैसे मैं मूसा के साथ था वैसे ही तेरे साथ भी रहूंगा कर कर। நம்ம தான் அவரை துரத்திடக்கூடாது. वैसे हमें ही परमेश्वर को ठुकरा देते हैं, அவர் நம்ம உயிரோடு இருந்தாண்டி நம்ம கூட இருக்க அவர் விரும்புவார். लेकिन परमेश्वर ऐसा सोचते हैं जब तक हम जीवित रहते हैं तब तक हमारे साथ रहने के लिए परमेश्वर सोचते हैं। அந்த சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையில கலங்கி இருந்தாங்க. सामान्य स्त्री अपने जीवन में बहुत व्याकुल के साथ थे, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. उनके मन में शांति नहीं है। யோவான் 4 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். यूहन्ना 4 अध्याय में देखते हैं। 4 வசனம். யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். அவர் சோதா சமாரிய சொல். நாட்டின்படியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் அவரு சமாரியா நாட்டுல போக வேண்டியிருந்தது. எதுக்கு? யாராவது சொல்ல முடியுமா? यीशु मसीह समारिया में जाने वाले थे, சமாதானமற்ற அவளை சமாதானப்படுத்த, அந்த ஊரை சந்திக்க. देखिए बिना समाधान के साथ रहने वाली उस स्त्री को परमेश्वर समाधान देने के लिए, शांति देने के लिए उस जगह पर पहुंचे कर हम देखते हैं। ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே என்ன சொன்னாரு? परमेश्वर जी उठने के बाद क्या कहने लगे? உலகத்துக்கு சமாதானம் இல்லாம இருக்கலாம், संसार के अंदर समाधान नहीं रहेगा तो भी चलेगा, लेकिन परमेश्वर हमारे भीतर रखने वाले उस समाधान को, என்ன வேதனை என்றாலும் நமக்கு சமாதானம் உண்டு. लेकिन जो कुछ भी वेदना रहेगा, लेकिन परमेश्वर हमें समाधान को, शांति को दिया है। அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பண்ணின மாத்திரத்துல அவர் உடனே ராஜாவாரானதா? देखिए अभिषेक किया, तुरंत क्या वो राजा बने। தாவீத சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு. दाऊद जी की सामुएल अभिषेक किया, அது ராஜாவின் அபிஷேகம். वो राजा का अभिषेक था। நம்ம எல்லாரும் யாரு? हम सब कौन है? ராஜாத்திகள். राजातिगढ़, राजकुमारियां। ராஜ்குமாரி. அல்லேலூயா. हालेलुया। நம்ம யாரு? ராஜ்குமாரி. நல்லா இருக்கலாம் ஹிந்தி வேறு அது தெரியும், ஆனா நமக்கு வரணும் அந்த நேரம். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? हम सब क्या सोचते हैं? ஒரே கவலை துன்பத்துல நமக்கு ஏன் இப்படி இருக்கு நினைக்காம நம்ம யாரு? देखिए एक ही परेशानी, दुख, संकट है, ऐसा कर हम सोचने लगते हैं, लेकिन हम कौन है? हम राजकुमारियां हैं। நம்ம கேட்டு
ராஜரீகத்தை பெற வேண்டியதில்லை, நமக்கே அவர் ராஜரீகம் தந்துவிட்டார். देखिए हम राज्य को पा नहीं सकते, लेकिन परमेश्वर पहले ही हमें सौंप दिया है। நமக்கு எதிர்த்து யாருமே சொல்லுங்க நிக்க முடியாது. हमारे विरुद्ध कोई भी खड़ा नहीं हो पाता है। என் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். देखिए मेरे जीवन की कहानियों बताएंगे तो बताते ही रहेंगे। அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல நினைக்கிறேன். वैसे ही हर एक लोग बताने के लिए ऐसे सोचना है। உனக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் அல்லேலூயா. मेरे भी रुकने वाली யாருக்குள்ள சுதந்திரம்? ஊழியக்காரர் சுதந்திரம். யாருடைய வாய் சொன்னது? இவ்வளவு வாக்குத்தத்தங்களையும் வச்சுட்டு ரொம்ப கவலை நிறைந்தவர்களா இருக்கும். देखिए इतनी सारा वायदा परमेश्वर ने हमारे लिए आपके लिए दिया है, लेकिन हम ऐसे सोचकर बैठ जाते हैं। ஏன் சமாதானம் இல்லாம நிறைய நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது சமாதானம் எடுபட்டு போகுது. देखिए कई परेशानी आने के बाद में हमारे अंदर रहने वाले समाधान खो जाता है। இந்த சமாரிய பெண்ணுக்கும் சமாதானம் இழந்தவளாக இருந்தாங்க. देखिए वो समार्य स्त्री अपनी शांति को खोने वाली स्त्री थी, அவங்களுக்கு சமாதானத்தை தரும்படி பேசினாங்க. लेकिन उनके अंदर शांति आने के लिए परमेश्वर ने उनके अंदर बातें किया। 10 வசனம் வாசிமா. 4 அதிகாரம் யோவான் 4:10. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அல்லேலூயா. வேற வசனத்துல ஈவு வருதா எங்கேயாவது? எபேசியர் அந்த வசனம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரமா? நான் அதுதான் சொன்னேன். எபேசியர் 2 வசனத்தையும் வாசிப்போம். எபேசியர் 2:8 வசனம் வாசிமா. கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். क्या है कि विश्वास के द्वारा अनुग्रह को तुम्हारे उद्धार हुआ है, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. और यह से नहीं वरन परमेश्वर का दान है। 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் கடைசி வசனமாமா? கடைசி வசனம் 2 கொரிந்தியர் இதுதான் நினைச்சேன். 2 வசனம் 2 கொரிந்தியர் 9. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் அவர் சொல்லி முடியாத ஈவு. परमेश्वर का उसका दिया दान के लिए धन्यवाद। சரி, ஒரு கேள்வி கேட்க. சொல்லி முடியாத ஈவு பெற நமக்கு வசனம் வாசிதான் என்ன செய்யணும்? நம்ம परमेश्वर ने दिया दिन के लिए क्या कहना है? இப்பதானே வாசித்தோம். கிருபையும் அவருடைய கிருபை நமக்கு வேணும். நமக்கு கிருபை வேணும்னா என்னெல்லாம் பைபிள் சொல்லுது. முதல்ல தாழ்மை அவசியம். நமக்கு हमारे लिए अनुग्रह पाने के लिए क्या कुछ नहीं चाहिए कर हम देखेंगे तो दीनता पहला हमें चाहिए। கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. அப்போ अनुग्रह के साथ विश्वास को हम पाएंगे। நம்மகிட்ட இருந்து கிருபை வருது, நம்மகிட்ட இருந்து விசுவாசம் வருது. हमारे जरिए से अनुग्रह आता है, हमारे जरिए से विश्वास आता है। நம்மால் இல்ல, அவரால ஈவு. देखिए हमारा नहीं, परमेश्वर का दिया हुआ दीन है। இப்ப அவங்க வாக்குத்தத்தம் சொன்னாங்க நமக்கு. देखिए अब बहन एक वायदा को कहने लगे, சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை हमारे शत्रुओं के सामने हमारे लिए एक मेज को बिछाकर सिर से अपनी तेल से हमारे सिर को मलाते हैं। இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. इस वचन के अंदर कितने सामर्थ्य है। மனிதர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, मनुष्य लोगों कई बार में परेशानी करते हैं, சுற்றி இருக்கிற மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. हमारे चारों ओर रहने वाले लोग परेशानी करते हैं, இவ்வளவு மத்தியில நம்ம தலையை வருவோம். फिर भी इन सारे लोगों के बीच में परमेश्वर हमारे सर को ऊंचाई करते हैं। அன்னைக்கு சகோதரி சொன்ன மாதிரி எகிப்தின் ராஜா மக்களும் இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமா நினைச்சாங்க. देखिए मिस्र के राजा और उन लोगों बहुत इस्राएल लोगों को बहुत कमी गति के साथ और बहुत दबाने लगे। சமயம் நம்மளுக்கு பிறகு யாத்திராகமும் 12 நினைக்கிறேன். இவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதுறாங்க.
14:8 வாசிமா. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமா வர எல்லா காரியத்திலும் நம்மை அவர் உயர்த்துதாரு. எதனால? வாஸ்தமே இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். इस्राएल लोग बल के हाथ के साथ वो लोग निकलने लगे. அவருடைய பலத்த கரம் நம்ம பட்சத்தில் இருந்தா 10,000 பேர் வந்தாலும் ஒண்ணுமே. उनका बल का हाथ हमारे ऊपर रहेगा तो 16,000 लोग हमारे बीच में आएंगे तो भी நம்ம சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டோம். அவன் நினைச்சா ஏப்டிக் ராஜா இவங்க என்ன அடிமைகள் சண்டை போட கூட தெரியாதுன்னு ரதத்தை பூட்டி மனசு கடினமாவது. लेकिन बार बार उस मिस्र की राजा इस्राएल को देखकर अपने हृदय को कठोर बना रहा था. ये लोग क्या चीजें कर कर ऐसी मन में सोचने लगा. பிரதானமான ரதங்களையும் ஏற்றியுள்ள மற்ற சகல ரதங்களையும் எல்லாம் வச்சு காண்கிறியான வீரரை கூட்டிட்டு போறான். देखिए मिस्र में जो प्रधान की रथ था और प्रधान लोगों को सारे सेना लोगों को जो मुख्य था वो सारे लोगों को इकट्ठा करने लगा. देखिए जैसे राजा इस्राएल लोगों को एक कमिटी के साथ और उन लोगों को महसूस करने लगा, उसी समय हमारे चारों लोग लेने वाले लोग भी हमारे बारे में वैसे ही कमिटी के साथ देखते हैं. लेकिन वो कार्य नहीं है. लेकिन परमेश्वर का हाथ अगर हमारे साथ है तो हमारे शत्रुओं के सामने हमारे सर को ऊंचा करते हैं. लेकिन समस्या जो भी है लेकिन वो एक भी नहीं रहे के समान बदलेगा. परमेश्वर हमारी भलाई करुणा जरूर परमेश्वर हमके नित्य में चलाएंगे. कितनी परेशानी रहेगा तो भी सामान्य स्त्री जैसे व्याकुल के साथ खड़ी थी. परमेश्वर ने उसे जीवन के सोता को दिया. उस कहने लगे मेरे अंदर बर्तन नहीं है, कैसा जीवन की सोतों को आप देंगे. மாடியில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காற்றினால் வந்து இறங்கினாரு. जैसे बहन ने कहने लगा 120 लोगों को जिस पानी पर थे उन लोगों को परमेश्वर बल के साथ उनके बीच में आत्मा को उतरने लगे. நம்ம வாழ்க்கையில அதிசயம். हमारी जीवन पूरा अद्भुत कार्य है. பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு சந்திக்க நேரிடும். लेकिन बड़े-बड़े कार्य हमें मेल मिलाप करने के लिए परमेश्वर कार्य करेंगे. कोई भी रुकावट के बिना परमेश्वर हमें सुरक्षा करेंगे. इसलिए इस कार्य को अंदर हमें विश्वास रहना चाहिए. இது நல்லா தெரியும். ஆனா நம்ம ஒவ்வொரு நேரமும் அல்லேலூயா ஏன்னா அவர் சொல்றார் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். लेकिन परमेश्वर कहता है जैसे हूँ मैं वैसा हूँ. நம்ம உலகத்தார் போல இருக்கிறவராக இருக்கிறவரே मैं हूँ सो हूँ कर कहने लगा है. जो नहीं है वो है कर कहने वाला. हम कितने भाग्यवान हैं. हम राजकुमारियां हैं. हमारे विरुद्ध कोई भी नहीं आ सकता है. चुपचाप रहकर वही परमेश्वर है कर हम जानने लगेंगे. उनके वचन के लिए हम इंतजार करेंगे. हमारे लिए ही वो जय है. हालेलुया. वैसे विश्वास को परमेश्वर हम सबके बीच में देंगे और गाने गाते समय दान लेंगे. फादर करके बोलो. यीशु तू गई महान